வணக்கம் சகோதர சகோதரிகளே. இன்றைக்கி நான் எங்கே போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடியில் ஸ்டேட் பேங்க் காலனி அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய அன்னை வேளாங்கண்ணி ஆலயத்திற்கு தான். வாங்க போகலாம். தூத்துக்குடியில் மிகவும் பிரபலமான ஒரு இடம்தான் ஸ்டேட் பேங்க் காலனி பகுதி. இந்த பகுதியில் இங்கே ஏற்கனவே ஒரு அன்னையின் ஆலயம் இருந்தது. ஆகவே இந்த ஆலயத்தை முழுமையாக அகற்றிவிட்டு அன்னைக்கு புதியதாக தகுந்த பாதுகாப்புடன் இருக்கக்கூடிய ஒரு ஆலயத்தை உருவாக்க வேண்டும் என்று பங்கு தந்தை அவர்களும் இறை மக்களும் சேர்ந்து முடிவெடுத்து அன்னைக்கென்று ஒரு புதிய ஆலயத்தை நிறுவ முயற்சிகள் மேற்கொண்டாங்க. அந்த முயற்சியின் வெற்றியின் பலனாக இந்த பிரம்மாண்டமான அழகான தேவாலயம் உருவாக்கப்பட்டிருக்கு. பாருங்கள், இந்த ஆலயம் எத்தனை அழகாக இருக்கின்றது என்று. வாசலிருந்து அப்படி பார்க்கும்போதே அந்த கலரை பாருங்கள், ஒயிட் கலரில் ஆலயம் பார்ப்பதற்கு வேளாங்கண்ணி நகரில் இருக்கக்கூடிய ஆரோக்கிய மாதா ஆலயத்தை போன்றே பார்ப்பதற்கு அப்படி ஜொலிக்குது பாருங்கள். அவ்வளோ அழகாக இருந்தது. நான் ஒரு மாலை வேளையில் ஒரு 6 மணிக்கிட்ட நான் போயிருந்தேன். அதனால் விளக்குகள்லாம் எரியப்பட்டு ரொம்ப அற்புதமாக இருந்தது ஆலயம் பார்ப்பதற்கு. ஆலய வளாகம் பாருங்கள், எவ்வளோ பெரிய வளாகம். நிறைய மக்கள் கூடியிருந்து ஜெபிப்பதற்கு ஏற்ற வகையில் ஆலயத்தினுடைய வெளிப்புற வளாகமும் பெரிதாக அமைக்கப்பட்டிருக்கு. இந்த ஆலயத்தினுடைய திறப்பு விழா பற்றி கல்வெட்டும் அங்கே இடம்பெற்றிருந்தது. ஆலயத்தினுடைய வாசல் கதவை பாருங்கள், அழகான மறை வேலைப்பாடுகளோடு அற்புதமான ஒரு மரக்கதவு. ஆலயத்துக்கு உள்ளே போன உடனே எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆலயம் பாருங்கள். அழகான வேலைப்பாடுகளோடு அத்துணை அழகாக அற்புதமாகவும் வடிவமைக்கப்பட்ட ஒரு தேவாலயம் அன்னை வேளாங்கண்ணி மாதா ஆலயம். பாருங்கள், நான் போகும்போது அங்கே நிறைய பேர் குழுமி இருந்து ஜெபம் பண்ணி படிச்சுட்டு இருந்தாங்க. மாதாவை பாருங்கள், பீடத்தினுடைய தோற்றம் பாருங்களேன், என்ன அழகான ஒரு ஆல்டரில். ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கிறாங்க. அங்கே பாருங்கள், இடதுபுறத்தில் அன்னை மரியாளுக்கு வானதூதர் காட்சி அளிப்பது போன்ற அந்த பைபிளில் இடம்பெற்ற காட்சி அங்கே வடிவமைக்கப்பட்டிருக்கு. வலதுபுறத்தில் கடவுளும் இறைமகன் இயேசுவும் சேர்ந்து அன்னையை ஆசீர்வதிப்பது போன்ற ஓவியம் அங்கே தீட்டப்பட்டிருக்கின்றது. எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது நண்பர்களே, பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருந்தது. அதனுடைய வேலைப்பாடுகளும் அத்தனை நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்டிருந்தது. ஒரு தலை சிறந்த கலைஞர்களை கொண்டு இந்த ஆலயம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை. ஆலயத்தினுடைய பீடத்தை பாருங்கள், கடைசி இரவு பந்தி, ஆண்டவருடைய அந்த இரவு உணவு சீடர்களோடு அமர்ந்து உண்பது போன்ற அந்த காட்சியும் அங்கே வடிவமைக்கப்பட்டிருந்த நண்பர்களே. அப்புறம் அந்த ஆலயத்தில் பாருங்கள், ஒரு கல் ஒன்று வச்சிருக்கிறாங்க. இது பிரான்ஸ்லேருந்து லூர்து நகர்லேருந்து கொண்டு வரப்பட்டதாக சொல்கிறாங்க. அங்கேருந்து கொண்டு வரப்பட்ட கல். இந்த லூர்து மலையில் மாதாவுடைய அருளாசி பெற்ற அந்த மலையில் உள்ள ஒரு சிறிய கல்லை இங்கே எடுத்து வந்து அதை கண்ணாடி பேழைக்குள்ளே பத்திரமா வச்சுருக்கிறாங்க. நிறையா மக்கள் அதை வந்து தினந்தோறும் பார்த்துட்டு போகிறாங்க. நீங்களும் இந்த ஆலயத்துக்கு வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த கற்களை பார்த்துட்டு போங்க. அதுபோக இங்கே நிறைய புனிதர்களுடைய திருப்பண்டங்கள் இருக்கிறதா கேள்விப்பட்டேன். அன்னை தெரசாவுடைய திருப்பண்டம் இங்கே இருக்கின்றது. வின்சென்ட் தே பவுல் அவருடைய திருப்பண்டமும் இருக்கின்றது. ஜான் ஜீகன் அவருடைய திருப்பண்டமும் இங்கே வைக்கப்பட்டிருப்பதாக சொன்னாங்க. அதையும் நம்மால் பார்க்க முடிந்தது நண்பர்களே. இதுக்கு முன்னாடி நான் இந்த ஆலயத்தை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் இந்த திருப்பண்டங்கள்லாம் இடம்பெறவில்லை. இப்பொழுது தான் இந்த திருப்பண்டங்கள் இங்கே வர வைக்கப்பட்டிருக்கு. இங்கே பாருங்கள், மாதாவுடைய சொரூபம் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருந்தது தெரியுமா பார்ப்பதற்கு. இடதுபுறத்தில் மாதாவுடைய சொரூபம், வலதுபுறத்தில் சூசேப்பருடைய சொரூபம் சொல்லி அதற்கு கீழே ஒரு புனிதருடைய திருப்பண்டமும் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. பாருங்கள்,
இதுக்குள்ளே தான் இருக்குது. ஒரு சின்ன நற்கரணை பேழை மாதிரி அதுக்குள்ளே வச்சுருக்குறாங்க. ஆலயத்தினுடைய உள்புறம் பாருங்களேன், எவ்வளோ பேருனாலும் உட்காரலாம். நல்ல வசதியாக, நிம்மதியாக, பாதுகாப்பாக அமர்ந்திருந்து திருப்பலி ஆராதனைகளில் கலந்து கொள்ளும் விதமாக அங்கே ஆலயம் மிக பிரம்மாண்டமாக வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது நண்பர்களே. பீடத்தினுடைய உயரத்தை பார்த்தீங்களா? கிட்டத்தட்ட இதில் ஒரு 6 படிகள் இருக்குது. இந்த 6 படிகள் மேலே ஏறி தான் நம்ம பீடத்துக்கு போக முடியும். அப்போது பின்னாடி இருந்து திருப்பலி ஆராதனைகளை பார்ப்பவர்களுக்கு நல்லா முன்னாடி இருக்கிறவங்களுடைய தலை மறைக்காமல் நல்லா தெளிவாக பார்க்கக்கூடிய விதமாக இதை நல்லா உயரமாக வடிவமைச்சிருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், சைட்லலாம் அந்த கண்ணாடிகளில் அழகழகான ஓவியங்கள்லாம் தீட்டப்பட்டு அந்த வெளியே உள்ள லைட்டிங்கில் பார்ப்பதற்கே அப்படி இருக்குது. ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள் நண்பர்களே. அதேமாதிரி முதியவர்கள், ஊனமுற்றவர்கள், உடல்நலம் சரியில்லாதவர்கள் உட்கார்வதற்கு அழகான பெஞ்சுகள்லாம் போட்டிருக்கிறாங்க ஆலயத்திற்குள்ளே. கண்டிப்பாக நீங்கள் தூத்துக்குடிக்கு வந்தீங்கன்னா இந்த அன்னை வேளாங்கண்ணியின் ஆலயத்தையும் வந்து பாருங்கள். அந்த வாசலில் ஏறும்போதே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக வச்சுருக்கிறாங்க. அந்த வாசலுடைய வலதுபுறத்தில் அந்த போர்த்துகீசியர் வந்த கப்பல் புயலால் தாக்கப்பட்ட போது அன்னை வேளாங்கண்ணியால் எப்படி அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்களோ அந்த காட்சியை நினைவு கூறக்கூடிய விதமாக வாசலில் வந்து அதை ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறாங்க. அதேமாதிரி இடதுபுறத்தில் அந்த மோர்க்கார சிறுவனுக்கு அன்னை காட்சியளித்த அந்த காட்சியும் தத்ரூபமாக அங்கே சிலைகளாக வடிவமைக்கப்பட்டு ரொம்ப அருமையாக இருந்தது. மறக்காமல் இதையும் நீங்கள் பார்த்துட்டு போங்க. மாதாவுடைய முகத்தை பாருங்கள், ரொம்ப தெள்ள தெளிவாக வடிவமைக்கப்பட்ட ஒரு சொரூபம். இந்த ஆலய வளாகத்தில் உள்ள கொடிமரம் இதுதான். நல்ல பிரம்மாண்டமான ஒரு கோவில் கட்டியிருக்கிறாங்க. கொடிமரம் மட்டும்தான் கொஞ்சம் பழைய கொடிமரம் மாதிரி இருக்குது. கூடிய விரைவில் அதையும் நல்ல ஒரு பெரிய கொடிமரமாக கொண்டு வருவார்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி, இங்கே பாருங்கள், இப்போ ஆலய வளாகத்திற்குள்ளே இங்கே பார்த்திங்களா ரொம்ப அழகாக அந்த பார்க்கிங் டைல் மாதிரிலாம் போட்டிருக்கிறாங்க. கீழே மழை பெஞ்சதுன்னா அந்த இடத்துல தண்ணிலாம் தேங்காது, அப்படியே உள்ளே உறிஞ்சிரும். அதுக்கேற்ற மாதிரியே எல்லாம் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா முன்னாடி இந்த ஆலயத்திற்கு பக்கத்துலேயே ஒரு ஸ்கூல் இருக்குது. இந்த மழை பெஞ்சுது அப்படின்னு சொன்னாலே ஒரு பெரிய தெப்பம் மாதிரி தேங்கி கிடக்கும் தண்ணீர்லாம். இப்போ அதற்கு மாற்று ஏற்பாடுகள் நிறையா பண்ணிட்டாங்க ஆலயத்திலேருந்து. அது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். ஏன்னா ஆலயத்திற்கு திருப்பலிக்கு வர்றவங்க வந்து எந்தவித ஒரு சிரமம் இல்லாமல் தண்ணீரில் நீச்சல் அடித்து வராமல் இப்போ கரெக்டாக வந்துடலாம். அந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணியிருக்கிறாங்க பக்காவாக. இங்கே பாருங்கள், இப்போ ஆலயத்தினுடைய வளாகத்தில் திருப்பயணிகளின் பேரரசி அப்படின்னு சொல்லி வச்சு ஒரு அழகான சொரூபம். இந்த சொரூபம் தான் முன்னாடி கோவிலுக்கு உள்ளே இருந்து தான்.
இப்போ புதிய சிறுவம் அங்கே வந்ததுனால இப்போ அந்த சிறுவம் இங்கே வெளியே வந்து வைக்கப்பட்டிருக்கின்ற இது ரீசெண்டாக தான் இப்போ கெட்டினதாக நான் இதை கேள்விப்பட்டேன். விண்ணக அரசி அப்படின்னு போட்டு ரொம்ப அழகாக இருந்தது பார்ப்பதற்கே. கண்டிப்பாக நீங்கள் இதெல்லாம் பார்க்கணும் நண்பர்களே. அன்னை வேளாங்கண்ணியின் அருளாசியை தேடி எத்தனையோ கிலோமீட்டர் எங்கேயோ ஒரு தொலைதூரத்திலிருந்து வேறு மாவட்டங்கள்லேருந்து வேறு மாநிலங்கள்லேருந்துலாம் வந்து நம்ம போய் பார்த்துட்ருக்குறோம். ஸோ தூத்துக்குடியில் அன்னை வேளாங்கண்ணிக்கு என்று ஒரு அழகான ஒரு ஆலயம், பல புதுமைகள் செய்யக்கூடிய ஒரு ஆலயம். இந்த ஆலயத்திலும் நிறைய புதுமைகள் நடந்திருக்கு. நிறைய நோயுற்றவர்களுடைய நோய் பிணிகள்லாம் நீங்கி நலமுற்றிருக்கின்றார்கள். நிறைய பேருடைய வேலை வாய்ப்பிற்காக வேண்டுதல்களை எல்லாம் அன்னையின் பாதத்தில் வைத்து அன்னை அவர்களுக்கு அருளாசியை தந்து நல்ல ஒரு வேலை வாய்ப்பையும் வழங்கியிருக்கின்றார்கள். கடன் தொல்லையால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் இங்கே வந்து அன்னையிடம் முறையிட்டு தங்களுடைய கடன் பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வந்திருக்கின்றார்கள். குழந்தை வரம் வேண்டி வருபவர்கள் அன்னை மரியாளிடம் வேண்டி அன்னையின் அருளை பெற்று அழகான ஒரு குழந்தைக்கு தாயாகவும் தந்தையாகவும் மாறி இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் இந்த ஆலயத்திற்கு வந்து பலன் பெற்றவர்கள் இருக்கிறாங்க, நான் கேள்விப்பட்டேன். நீங்களும் என்ன மாதிரியான பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்தாலும் அன்னையின் பாதத்தில் வந்து உங்களுடைய குறைகளை உங்களுடைய வேண்டுதல்களை எல்லாம் வைங்க. அன்னை கண்டிப்பாக உங்களுக்கு அனைத்து வித நலனையும் ஏற்படுத்துவார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு வாங்க. நண்பர்களே, இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க, 10,000 பேர் 15,000 பேர் பார்க்குறீங்க. ஆனால் சப்ஸ்கிரைபர்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 400-500 பேர் தான் இருக்கிறீங்க. இந்த பார்க்கக்கூடிய அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய ஆலயங்களை இந்த தூத்துக்குடி மாவட்டம் மட்டுமல்லாது தமிழ்நாடு முழுக்க அனைத்து மாவட்டங்களிலும் நான் பயணம் செய்து அங்கே சிறு சிறு கிராமங்களில் வெளியே அதிகளவில் தெரியாமல் இருக்கக்கூடிய ஆலயங்களை எல்லாம் பற்றி அறிந்து அதை வீடியோவாக பதிவு செய்து உங்களுக்கு எல்லாம் தருவதற்காக நான் காத்திருக்கின்ற நண்பர்களே. அதுக்கு நீங்கள் என்னை ஊக்கப்படுத்தக்கூடிய விதமாக இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்புக்கு சொந்தமான உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ஆர். ஜூடு. வணக்கம் அன்புள்ளங்களே.